இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு சூப்பரான ஒரு ரோட்டு கடை காளான் தான் பண்ண போறோம். ரொட்டீஸ் கூட சாப்பாடு கூடவும் சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பரா இருக்கும். आज बढ़िया गोटे चेन्नई रे फेमस रोड साइड का मशरूम सेटे रोड कड़ा कालान कोइबो से बढ़िया टेस्ट आसीबो से कोरिबा स्टाइल भी टिके डिफरेंट रोइबो आपण मन भी ट्राई करिक देखंतु बढ़िया रोइबो ए संगरे टिके गोटे तरकारी भी आसीबो खाइबा पई भी से रोड साइड रे ना स्नैक्स सब खाइबा टाइम रे ए डिश खाइबा पई बढ़िया रोइबो सेठी पे कोन कोन केमिति करछि सेटा वीडियो कंटिन्यूस देखंतु आपण मन भी गोटे दिन ट्राई करिक देखंतु बढ़िया टेस्ट आसीबो मशरूम வந்து நான் சின்ன சின்னதா கட் பண்ணியிருக்கேன். இது நம்ம ரோட் சைடு காளானது தான். மஷ்ரூம்க்கு ஈக்குவலா வந்து கொஞ்சமா வந்து நான் கேபேஜ் போட்டிருக்கேன். ஆனா கேபேஜ் வந்து நிறைய போட்டுப்பாங்க ரோட் சைடுல. ஏன்னா மஷ்ரூமோட ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதால அது கரெக்டா இதுவாகாது அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டு ஆகாது அப்படின்றதுக்காக மஷ்ரூம் கூட நான் வந்து வீட்டில் செய்யறதால மஷ்ரூம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். கொஞ்சமாக கேபேஜ் வெங்காயம் அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் மைதா போட்டோம்னா 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். ரைஸ் ஃப்ளவர் கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அதுக்கு ஈக்குவலாக தனியா மிளகாத்தூள் எவ்வளோ போடுறோமோ வெறும் மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக தனியாத்தூளும் போட்டுக்கலாம். கரம் மசாலா பவுட்ரு அவ்வளோதான். ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் மிக்ஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியே கொஞ்சம் இதுவாகிடும். வேணும்னா தண்ணி தெளிச்சிட்டு மிக்ஸ் பண்ணோம். ரொம்ப तनिया पोटिंगलाना करेक्टा वरादु मशरूम ना छोटे छोटे कट करी बापिन दरकार से चेन्नई रे रोड साइड दुकान रे ना मशरूम रेट बेसी ना बटन मशरूम यूज करछि 55 रुपीस से इक्वल रे गोटे प्लेट रे तीनिटा वडा टाइप रे आसीबो तरकारी आसीबो एटा रोड साइड कालान रे सेटा पे तांका कोन कहबो कैबेज बेसी मिक्स करिवो मशरूम टिके कम करिवो हम घर करछना सेटा पे मो मशरूम बेसी पकी दोछि कैबेज टिके कम पकी की दीटा प्याज पकी दोछि से संगे कोरिएंडर लीव्स आउ कड़ी पत्ता भी टिके छोटे छोटे कट करिबा पे दरकार लूण टिके जिंजर गार्लिक पेस्ट टिके गोटे स्पून मिर्ची पाउडर खाली काश्मीरी चिली पाउडर आउ गोटे स्पून धनिया पाउडर मिर्ची पाउडर को इक्वल धनिया पाउडर पकीबा पे दरकार गरम मसाला पाउडर टिके टिके जीरा पाउडर आउ कॉर्नफ्लोर ना 3 स्पून यूज करिबो तो और मैदा भी 3 स्पून यूज करिबा पे दरकार मैदा बेसी यूज करिबा टाइम रे फ्राई करिबा टाइम रे टिके क्रिस्पी रहइबो तापर से क्रिस्पीनेस कम हे जिवो सेट पे मैदा कम रहइबो कॉर्नफ्लोर टिके बेसी पकीबा पे दरकार तापर हम फ्राई करिबा टाइम रे पानी पकी की बेसी बेसन पकीबा नै पानी पकी की बेसी मिक्स करिबा नै से भीतर मशरूम रा ऑलरेडी कैबेज रे केते पानी होचिना से भीतर मिक्स करके क्रिस्पी टाइप रे हम गोल गोल वड़ा टाइप रे कोडिकी रखी फ्राई करके काढ़ीबा पे दरकार तापर गोटे जलो करके से भीतर मिक्स करके सर्व करिवो बढ़िया रहइबो खाइबा पे भी आपण मन भी वीडियो कंटिन्यूस देखंतु मु केमिति करछि सेमति ट्राई करिबा टाइम रे टिके डिफरेंट रहइबो बोलो टेस्ट आसीबो मैदा जास्तिया போடக்கூடாது கடல மாவும் போடக்கூடாது கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும் மைதா கொஞ்சம் கம்மியா இருக்கணும் ஈக்குவலா இருந்தா கரெக்டா இருக்கும் லாஸ்டா கொஞ்சம் ரைஸ் பவுடர் போட்டிங்கனா அந்த கிறிஸ்பினஸ் வந்து கரெக்டா இருக்கும் மைதா நிறைய போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஃப்ரை பண்ணும்போது கிறிஸ்பியா இருக்கும் கொஞ்சம் டைம்க்கு அப்புறம் வந்து ரொம்ப மாவு கோட்டட் மாதிரி ஒரு மாதிரி ஆயிடும் அதனால அதை அவாய்ட் பண்றதுக்கு வந்து கொஞ்சமா மைதா வந்து போட்டுக்கலாம் அரிசி மாவு லாஸ்டா மிக்ஸ் பண்ணும்போது நம்ம வடை வந்து ஒரு வடைல ரவுண்ட் ரவுண்டா போட போறோம் அந்த ரவுண்ட் ரவுண்டா வடை மாதிரி போடும்போது வந்து அந்த கிறிஸ்பினஸ் வந்து கரெக்டா இருக்கணும் மாவு ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இல்லாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் மஷ்ரூம் வந்து ஒரிசால வந்து வேற ஒரு 3-4 வெரைட்டில கிடைக்கும் அதுல பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் मशरूम ना हम ओडिशा रे 3-4 वेराइटी रे मिलबना से भीतर एमती करिबा टाइम रे भी बढ़िया रहइबो आ सब टिके पतला पतला टाइप रे बडो रहइबा टाइम रे ठीक रहइबो छोटो छोटो कट करिबा नै हम वडा ना बेसी टाइट रे गोल गोल रे फ्राई करिबा नै बेसी पतला टाइप रे फ्राई करिबा से तरकारी सब से भीतर भी जिबा पे दरकार सेट पे நம்ம வடை போட்டோம்னாலோ இல்லை போண்டா போட்டோம்னாலோ ரொம்ப டைட்டாக போட்டுட்டு ரவுண்ட் பண்ணி போடுவோம்ல அந்த மாதிரி போடக்கூடாது இதுக்கு கொஞ்சம் உள்ளே வந்துட்டு காலி காலியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம செய்கிற அந்த கிரேவி வந்து கரெக்டாக அதுக்குள்ளே போவோம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாகவும் வரும்
நான் செஞ்ச கொஞ்ச நேரத்துக்குள்ளவே வீட்டில் வந்து ரொட்டி கூட கரெக்டாக 2 ரொட்டி, அது கூட வந்துட்டு 3 இந்த வடை, கொஞ்சம் கிரேவி வச்சு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. கண்டினியூஸாக ஒரே மாதிரி பண்ணுறவங்க இந்த ரோட் சைட் காளான் வந்து என்னோட ஸ்டைலில் இது வேறு மாதிரி கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக. மழை டைமில் இது செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அந்த கிரேவி வந்து ரொம்ப காரமும் இருக்காது, ரொம்ப புளிப்பாக இருக்காது. ஒரு டொமேட்டோ சட்னி நம்ம நார்த் சைட்லலாம் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அந்த சேம் சட்னியை நம்ம அந்த இந்த பக்கோடா கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கரெக்டாக ரவுண்ட் வந்து நிறைய மாவு இல்லாமல் கரெக்டாக ரவுண்டு பிடிக்கிற மாதிரி இருக்கணும். உடனே எண்ணெயை வச்சுட்டு கொஞ்ச நேரம் கூட வைக்க வேணாம், ஏன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். मिक्स करके संग संग କରିବା ପାଇଁ ଦରକାର। ବେଶୀ ଟାଇମ୍ ରଖିବ ନାହିଁ, କ'ଣ ପାଇଁ ନା ସେ ମସରୁମ୍ କ୍ୟାବେଜ ପାଣିଆ ଟାଇପ୍ର ହେଇଯିବ, ସେଇଟା ପାଇଁ। ଅଲରେଡ଼ି ତେଲ ଗରମ ଅଛି, ଆଉ ଟିକେ ତେଲ ପକେଇକି ବେଶୀ ଗରମ କରିବା ପାଇଁ ଦରକାର। ହାଇରେ ରଖିବ ଟାଇମ୍ରେ ପକେଇକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ମିଡ଼ିୟମ୍ରେ ରଖିବା ଟାଇମ୍ରେ ସବୁ ସାଇଡ଼୍ରେ କରେକ୍ଟରେ ଫ୍ରାଇ ହେଇଯିବ। ବେଶୀ ହାଇରେ ପକେଇ କଣ୍ଟିନ୍ୟୁସ୍ ରଖିବ ନା, ଉପରେ କ୍ରିସ୍ପି ହେଇଯିବ, ଭିତରେ କଞ୍ଚା ରହିବ, ସେ ଆଭଏଡ଼ କରିବା ପାଇଁ करेक्ट मीडियम रे रखिकी गोल गोल टाइप रे बेसी प्रेस करबने, एमती छोट छोट टाइप रे सॉफ्ट रे पकिबा टाइम रे टिके टाइम सेटा मिक्स करबने, सेमती रखिबा टाइम रे राउंड राउंड करेक्ट आसीबो, ऊपर भी बेसी क्रिस्पी आसीबो। உருண்டை பிடிக்கும் போது வந்து லைட்டாக மட்டும் உருண்டை பிடிச்சிட்டு வைங்க, ரொம்ப அழுத்தமாக பிடிச்சிட்டு வச்சோம்னா உள்ளே வந்துட்டு அப்படியே வேகாத மாதிரி இருக்கும்। இது வந்து ஒரு ஜல்லடை மாதிரி இருக்கும் போது தான் நல்லாயிருக்கும்। ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் சூடாகிட்டோடனே மீடியமில் வச்சுட்டு வைங்க। கொஞ்ச நேரம் வரைக்கும் அப்படியே போட்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வந்துடும்। அதுக்கப்புறமா வந்துட்டு கரெக்டாக கரண்டி வச்சு எல்லா சைடில் கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும்। சும்மா இப்படி தான் நான் கையில் பிடிச்சிருக்கேன் பாருங்கள், நிறைய மாவு இருக்காது, மேலே ஃபுல்லாக மஷ்ரூமும் அந்த கேபேஜ் வெங்காயம் தெரிகிற மாதிரி இருக்கும்। மாவு ஃபுல்லாக போட்டு கோட்டிங் பண்ணோம்னா அது டேஸ்ட்டே நல்லா இருக்காது। ବେଶୀ କର୍ଣ୍ଣଫ୍ଲୋର୍ ମଇଦା ରହିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ଆଉ ବେସନ ବି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ମିଡ଼ିୟମ୍ରେ କର୍ଣ୍ଣଫ୍ଲୋର୍ ମଇଦା ରହିବ, ଟିକେ ଚାଉଳ ପାଉଡର ରହିବ। ଆମେ ଦେଖିବା ଟାଇମ୍ରେ ମସରୁମ୍, ପିଆଜ, କ୍ୟାବେଜ ସବୁ ନା ଉପରେ ଦିଶିବା ଟାଇପ୍ର ରହିବା ପାଇଁ ଦରକାର। ଫୁଲ୍ ପାଉଡର କୋଟିଂ କରିକି କରିବା ଟାଇମ୍ରେ ସେ ଟେଷ୍ଟ ଟିକେ ଚେଞ୍ଜ ହେଇଯିବ, ସେଇଟା ପାଇଁ। ଆଉ ଆମେ ତେଲରେ ଏ ବବୁଲ୍ସ ଅଫ୍ କମ ହେବା ଟାଇମ୍ ତକ ଗୋଟେ ସାଇଡ୍ ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ସେଇ ଟାଇମ୍ରେ ସବୁ मशरूम कैपेज रे पानी है ना सब कम ହେଇଯିବା टाइम रे चेंज करबा टाइम रे करेक्ट क्रिस्पीनेस आसीबो। सेट पे गोटे साइड रे बोलो सिजी गला, एबे आउ गोटे टाइम साइड रे चेंज करबा टाइम रे ठीक रे करेक्ट आसीबो क्रिस्पीनेस। எண்ணெய் ஃபுல்லா கொதிக்கும் போது நம்மளுக்கு நல்லா தெரியும், அந்த பபிள்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும்போது இருந்துச்சுன்னா உள்ள வந்துட்டு அந்த பபிள்ஸ் ஃபுல்லா கம்மியானாதான் ஒரு சைடுல அதுல இருக்க தண்ணி எல்லாம் ஃபுல்லா இழுத்துச்சுன்னா இன்னொரு சைடு கரெக்டா இந்த சைடு திருப்பணுமானா அது உடஞ்சும் வராது, தனியா பிரிஞ்சும் வராது, நம்ம போட்ட மாதிரியே இருக்கும்। ஒரு ஷேப் இல்லாம இருக்கும், ஆனா வலை மாதிரி இருக்கும், அதனால உள்ள வந்து அந்த கிறிஸ்பினஸ் வந்து கரெக்டா இருக்கும்। அப்படியே பிடிச்சி வந்துட்டு மாவு நிறைய போட்டுட்டு டைட்டா இது பண்ணிட்டோம்னா உள்ள வந்துட்டு சரியா வெந்த மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும்। இந்த மாதிரி ஜல்லடை மாதிரி இருக்கணும், உள்ள அந்த கிறிஸ்பினஸ் கரெக்டா வரும்। ଭିତରେ ନା ସଫ୍ଟ ରହିବ, କ୍ରିସ୍ପି ରହିବ ପାଇଁ ବେଶୀ ପ୍ରେସର କରିବ ନାହିଁ। ଆଉ ମସରୁମ୍, କ୍ୟାବେଜ, ପିଆଜ ନା ବେଶୀ ପତଲା ପତଲା ଟାଇପ୍ର ରୋଲ୍ ଟାଇପ୍ର ଗୋଟେ ନେଷ୍ଟ ଟାଇପ୍ର ରହିବ ଟାଇମ୍ରେ କରେକ୍ଟ ରହିବ, ଭିତରେ କ୍ରିସ୍ପିନେସ୍ ରହିବ, ଖାଇବା ପାଇଁ ବି ବଢ଼ିଆ ରହିବ। ଆଉ କଲର୍ ନା ଆର୍ଟିଫିସିଆଲ କିଛି ଫୁଡ୍ କଲର୍ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ଖାଲି ଆମେ ହଳଦୀ ୟୁଜ୍ କରୁଛୁ ନା ସେ କଲର୍ ଠିକ୍ ରହିବ। ଦୁଇଟା ସାଇଡ୍ରେ ବଢ଼ିଆ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର, କ୍ରିସ୍ପିରେ ସିଝିବା ଟାଇମ୍ରେ ତରକାରୀ କରିକି ଖାଇବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ରହିବ। ଏମିତି ବି ଆମ ପିଲାମାନେ ଅଲରେଡ଼ି 2-3ଟା ଖାଇକି ଖତମ ହେଇଗଲା ପକୋଡ଼ା ଟାଇପ୍ର, ବଢ଼ିଆ ସ୍ମେଲ୍ ଆସିବା ଟାଇମ୍ରେ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଗୋଟେ ଭଲ ଜିନିଷ କରିବ ତ ସ୍ମେଲ୍ ଭଲ ଆସିବ ତ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ସବୁ ଖାଇବା ପାଇଁ ଆସିବ ନା, ସେମିତି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଆମ ଘରେ 8 o'clock ଖାଇବା ପାଇଁ ସବୁ ରେଡ଼ି ହେଇକି ସବୁ ଖାଇକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଖତମ କରୁଛନ୍ତି। ଭଲ ଜିନିଷ କରିବା ଟାଇମ୍ରେ ଏମିତି ହୋଗା। இந்த பக்கோடா ஃப்ரை பண்ணும் போதே ஸ்மெல் வந்துட்டு செம்மையா இருந்ததால எங்க பசங்க 2 பேரும், என் பொண்ணு மஷ்ரூம் சாப்பிட மாட்டா, அவ வந்து வெங்காயம் அந்த கேபேஜ் இருக்கிறதால அந்த அம்மாவுக்கு வந்துட்டு பக்கோடா நல்லா இருக்குன்னு அப்பவே காலியாக ஆரம்பிச்சிச்சு। கிரேவி பண்றதுக்கு முன்னாடியே ஒரு பொருள் நம்ம செய்யும் போதே அதோட பசங்க இன்ட்ரெஸ்டா சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா கொடுத்துடணும்। நீ வெயிட் பண்ணு லாஸ்டா கொடுக்குறேன்னும் போது வந்து அந்த சாப்பிட்ற ஒரு இன்ட்ரெஸ்டே போயிடும்। நான் நிறைய பக்கோடா இது மாதிரி
ஃப்ரை பண்ணி பசங்களுக்கு கரெக்டாக கொடுத்துனேன்னு ஒரு 8 o'clock எங்கள் வீட்டில் வந்து டின்னர் முடிஞ்சு போச்சு. ஏன்னா செஞ்சு முடிச்சிட்டோன்னே ரொட்டி செஞ்சுட்டு அந்த டைம் வரைக்கும் கூட வெயிட் பண்ணல. நான் செஞ்சுட்டு அந்த கிரேவியில் மேலே வெங்காயம் போட்டு கொடுக்க சர்வ் பண்ணுறது கூட விடல. அவ்வளோ சீக்கிரம் காலி பண்ணிட்டாங்க சாப்பிட்டு. 2 ரொட்டி ரொம்ப மெலிசாக இருந்தது ரொட்டி. சாப்பாடு கூடவும் சாப்பிட்றதுக்கு கிரேவி கரெக்டாக இருந்தது. கலர் வந்து எந்த ஆர்டிஃபிஷியலும் கலர் மிக்ஸ் பண்ணாமல் வெறும் மஞ்சத்தூளே கலரே கரெக்டாக இருந்தது. நல்லா கோல்டன் கலர் வந்த உடனே எடுத்துடலாம். କିଛି ଆର୍ଟିଫିସିଆଲ କଲର୍ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଆମ ଘରେ ୟୁଜ୍ କରିବା ହଳଦୀ ପକେଇକି ଠିକ୍ ରହିବ। ଗୋଲ୍ଡେନ୍ କଲର୍ ଆସିବା ଟାଇମ୍ରେ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ କାଢ଼ିବ ତ ଭଲ ରହିବ। ଆଉ ତେଲ ବି ବେଶୀ କମ୍ରେ ୟୁଜ୍ ହୋଇଗଲା। ସେ କରେକ୍ଟ କ୍ରିସ୍ପି ଏମିତି ପ୍ରେସ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ କ୍ରିସ୍ପି ଟାଇପ୍ର ରହିଥିଲା। ଖାଇବା ପାଇଁ ବି ବଢ଼ିଆ ରହିଥିଲା। ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଏଇଟା କରିକି ଗରମରେ ରଖିବା ଟାଇମ୍ରେ ଗ୍ରେଭିରେ କରିକି ସର୍ଭ କରିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ। இது கொஞ்சமா ଟିକେ ପ୍ରେସ୍ କରିକି ଆମ କ୍ୟାବେଜ୍ ଅଛି ଆଉ ପିଆଜ ଅଛି ନା ଟିକେ ପ୍ରେସ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ଭିତରେ ନା କଞ୍ଚା ରହିବା ପାଇଁ ବି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ସବୁ ஃப்ரை ହେଇଯିବ। கொஞ்சமா பெரிய பெரிய உருண்டையா இருக்கும் போது நீங்க கரண்டி வச்சு கொஞ்சமா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னாவே ஃபுல்லா அந்த பபிள்ஸ் ஃபுல்லா கம்மி ஆயிடுச்சு பாருங்க। அப்போ வந்துட்டு தண்ணி ஃபுல்லா எதுவுமே இல்லை, நல்லா கிறிஸ்பியா கோல்டன் கலரா ஆயிடுச்சு। இதை பண்ணி செய்யும் போதே வந்துட்டு அந்த டைமும் வந்து கிரேவி செஞ்சுட்டோம்னா சூடாக போட்டுட்டு அந்த கிரேவியில் போட்டு கொடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது। ஃபஸ்ட்டு நான் இதை பாதி சைடில் பண்ணும்போதே கிரேவி வந்து சைடில் பண்ணிட்டேன்। ஏன்னா அந்த சூடாக போட்டுட்டு கிரேவியில் போடும்போது தான் ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டெல்லாம் சாப்பிட்டா இது நல்லா இருக்காது। அப்புறம் கொஞ்சம் வந்துட்டு ஒரு ஷேப்பே இல்லாமல் கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக நான் போட்டு எடுத்துட்டேன்। ଏଇଟା ଛାଣିବା ଟାଇମ୍ରେ ସାଇଡ୍ ବାଇ ସାଇଡ୍ ସେ ଗ୍ରେଭି କରିବା ପାଇଁ ଦରକାର। ଏଇଟା କ୍ରିସ୍ପି ରହିବା ଟାଇମ୍ରେ ସେ ଗରମ ରହିବା ଟାଇମ୍ରେ ସେ ଗ୍ରେଭିରେ ମିଶିକି ଖାଇବା ପାଇଁ ବଢ଼ିଆ ରହିବ। ସେଇଟା ପାଇଁ ବିନା ସେପ୍ରେ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଟିକେ ପକେଇକି ରେଡ଼ି କରିବା ପାଇଁ ଆରମ୍ଭ ହେଇଗଲା। କ'ଣ ପାଇଁ ନା ଲୋକ ୱେଟ୍ କରୁଛନ୍ତି ମୋର 2ଟା ପିଲାମାନେ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଖାଇବା ପାଇଁ ଭୋକ ଲାଗୁଛି କହିକି ବେଶୀ ବଡ଼ ପକେଇକି କ୍ରିସ୍ପି କରିବା ଟାଇମ୍ ତକ୍ ଛୋଟ ପକେଇବା ଟାଇମ୍ରେ ଜଲ୍ଦି ଫ୍ରାଏ ହେଇଯିବ, ତାଙ୍କୁ ଖାଇବା ପାଇଁ ବି ଦେବ କହିକି ମୁଁ ଛୋଟ ପକେଇକି ரெடி கொடுத்துலி। கொஞ்சம் பெருசா போட்டு கொஞ்சம் டைம் ஆகிறத விட கொஞ்சம் சின்னதாக போட்டுட்டு சீக்கிரமா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஆல்ரெடி வெயிட்டிங்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக போட்டுட்டு அப்போவே ஃப்ரை பண்ணிட்டு 2 பக்கமும் எடுத்தாச்சு। ரொம்ப கிறிஸ்பியா செம்ம சூப்பரா இருந்தது டேஸ்டா। நீங்க வெறுமனா அது பக்கோடா மாதிரியும் சாப்பிடலாம், காலிஃப்ளவர், கேபேஜ், மஷ்ரூம் கூட சேர்த்து இந்த அளவுக்கு வந்து கலர் ஒரு கிறிஸ்பியா உள்ள வந்து ஜாலி மாதிரி கரெக்டா இருந்தது। ப்ரெஸ் பண்ணும் போதும் சரி சாப்பிடும் போதும் அவ்வளோ சூப்பரா இருந்தது। ଆଉ ଏମିତି କଲର୍ ରହିବା ପାଇଁ ଦରକାର, ବେଶୀ ସଫ୍ଟ ନାହିଁ, କ୍ରିସ୍ପି ରହିବା ପାଇଁ ଦରକାର। ଆମେ ଏବେ ଗ୍ରେଭି କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ସେ ଫ୍ରାଇ କରିଥିଲା ନା ସେମ୍ ତେଲ யூஸ் କରିବ, ଏ ଭିତରେ ପିଆଜ யூஸ் କରିବା ନାହିଁ। நம்ம பக்கோடா ஃப்ரை பண்ணோம்ல அந்த எண்ணெயை வந்துட்டு ஒரு 3 கரண்டி சின்ன கரண்டியில் நான் எண்ணெய் ஊற்றிட்டேன் கிரேவி பண்ணுறதுக்கு। ரொம்ப நேரம் வேலையெல்லாம் இல்லை, ஒரு 3 தக்காளி மட்டும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம்। இது கூட வந்துட்டு சோம்பு கொஞ்சம் போடணும், சோம்பு போட்டுட்டு பூண்டு கொஞ்சம் நிறைய சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும், தக்காளி அவ்வளோதான்। மசாலா போட்டுட்டு உடனே ரெடி பண்ணிடலாம்। இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு ଆଉ ତେଲରେ ନା ସୋମ୍ ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର, ପାନମୁରି ସେଇଟା ଟିକେ ଟେଷ୍ଟ ବି ସ୍ମେଲ୍ ବି। ଗାର୍ଲିକ ବେଶୀ ଛୋଟ କଟ୍ କରିକି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ତେଲରେ। ସେ ସାଙ୍ଗରେ 1 ସ୍ପୁନ୍ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ମସଲାର କଞ୍ଚା ସ୍ମେଲ୍ ଛାଡ଼ିବା ପାଇଁ ଟିକେ ଗାର୍ଲିକ ଫ୍ରାଇ ହୋଇଗଲା ଟାଇମ୍ରେ ସେ ଭିତରେ ଟିକେ ପାଣି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଏ ରସୁଣ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ନା ସବୁ ପାଣିରେ ଭଲ ସିଝିକି ସେ କଞ୍ଚା ஸ்மெல் ଛାଡ଼ିବା ପାଇଁ ଦରକାର। ସେଇଟା ପାଇଁ இது பூண்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம போட்டுட்டு சோம்புல கொஞ்சம் வதக்கணும் போதே பூண்டு நல்லா வதக்கும் போதே வந்து கொஞ்சமா தண்ணி ஊற்றிடலாம்। தண்ணி ஊற்றினோம்னா அதோட பச்சை ஸ்மெல் வந்து போயிடும்। அதுக்கப்புறமா நம்ம மசாலா போட்டுட்டு தக்காளி போடுறது கரெக்டாக இருக்கும்। ରସୁଣ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ କଲର୍ ଟିକେ ଚେଞ୍ଜ ହେଇଗଲା ଟାଇମ୍ରେ ଆମେ ଟିକେ ପାଣି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ପାଣି ପକେଇବା ନା ରସୁଣ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକରେ ବେଶୀ କଞ୍ଚା ସ୍ମେଲ୍ ଛାଡ଼ିବା ପାଇଁ ଦରକାର, ଭଲ ରସୁଣ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର। ସେଇଟା ପାଇଁ ଟମାଟୋରେ ନା ଆମେ କେତେ ଗ୍ରେଭି ଦରକାର ଟିକେ ପାଣିଆ ଟାଇପ୍ରେ ଗ୍ରେଭି ରହିବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ରହିବ, ବେଶୀ ଥିକ୍ କରିବ ନାହିଁ। ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ଖାଲି 2ଟା ଟମାଟୋରେ ନା ଭଲ ଦେଶୀ ଟମାଟୋରେ ନା ସେଇଟା ଭଲ ପେଷ୍ଟ କରିକି ରଖୁଛି। ଆଉ ପାଣି ପକେଇକି ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ, ସୋମ୍
ରସୁଣ ଭଲ ପାଣିରେ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର। ଏ ସାଙ୍ଗରେ ଟିକେ ଲୁଣ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର, ଟିକେ ହଳଦୀ ପାଉଡର, 1 ସ୍ପୁନ मिर्ची पाउडर, 1 स्पून धनिया पाउडर, ଟିକେ जीरा पाउडर, गरम मसाला पाउडर ଏତିକି ପକେଇକି ଭଲ ପାଣିରେ ଭଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ଆମେ ଟମାଟୋ ପେଷ୍ଟ କରିକି ରଖୁଛେ ନା ସେଇଟା ବି ପକେଇକି ଟିକେ ଟାଇମ ପାଣିଆ ଟାଇପର ବଏଲ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଏ ଗ୍ରେଭି ନା ଟିକେ ଖଟା ବି ରହିବ, ଟିକେ ରାଗ ବି ରହିବ, ଟେଷ୍ଟ ନା ଟିକେ ଡିଫରେଣ୍ଟ ରହିବ। ସେ ସାଙ୍ଗରେ ମସରୁମ ପକୋଡା ସାଙ୍ଗରେ ମିଶି ଖାଇବା ଟାଇମରେ ବଢିଆ ରହିବ ଟେଷ୍ଟ। ସେଇଟା ପାଇଁ ଏ ଗ୍ରେଭି ଚେନ୍ନାଇରେ ନା ରୋଡ ସାଇଡରେ ଏଇଟା ବେଶୀ ଫେମସ। ରୋଡ ସାଇଡରେ ଯିବା ତ ଗୋଟେ ବାଉଲରେ ତରକାରୀ ପକେଇକି ଉପରେ ସେ କାଲିଫ୍ଲାୱାର ମସରୁମ ପକୋଡା ରଖିକି ଟିକେ ପିଆଜ ପକେଇକି ବଢିଆ ରହିବ ଟେଷ୍ଟ। ଲୋକ ବେଶୀ ଭଲ ପାଉ ଏଇଟା ଖାଇବା ପାଇଁ। ବେଶୀ ଲୋକ ମସରୁମ ଖାଇବା ନାହିଁ ଚେନ୍ନାଇରେ। ଏବେ ଏଇଟା ମସରୁମ ଖାଇବା ପାଇଁ ଆରମ୍ଭ ହେଇଗଲା। ସେଇଟା ପାଇଁ ରୋଡ ସାଇଡରେ ଏଇଟା କରୁଛୁ ନା ସେଇଟା ପାଇଁ ଏ டிஷ்ல நான் ரோட் சைடு காளான். அந்த பூண்டு நல்லா வெந்த உடனே வெறும் மிளகாத்தூள் இருக்குல்ல, அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கு ஈக்குவலாகவே தனியா பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரக பவுடர், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு பிஞ்சு மட்டும் கரம் மசாலா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அது கரெக்டாக எண்ணெய் வந்து அந்த மசாலா ஃபுல்லாக தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிட்டு பச்சை ஸ்மெல் போன உடனே நம்ம தக்காளி 3 தக்காளி வந்து அரைச்சி வச்சிருக்கோம். இந்த கிரேவி வந்து கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும், கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். அந்த பூண்டோட டேஸ்ட்டோட அந்த மஷ்ரூம் வந்து சாப்பிடும் போது செம்ம சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு எண்ணெய் வந்துட்டோடனே தக்காளி ஜூஸ் வந்து நம்ம போட்டால் போதும்। ଏମିତି ତେଲ ମସଲା ସବୁ ତେଲ ବାହାରିବା ଟାଇମ୍ରେ ଟମାଟର ଖାଲି ପ୍ଲେନ୍ ଟମାଟର ପେଷ୍ଟ କରିକି ପକେଇବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ ଗ୍ରେଭି। ଟିକେ ଆମ ଟମାଟର ଚଟନି ଖାଇବା ନା ହୋଟେଲରେ ସେମିତି ରହିବ, ଫିର୍ ବି ରସୁଣ ବେଶୀ ପକେଇ ଦେଉଛି ନା ସେଇଟା ଟିକେ ଅଲଗାଟା ଟେଷ୍ଟ ବି ଆସିବ। இது வந்துட்டு ஊர்ல வந்துட்டு வெறுமனே தக்காளி வந்துட்டு தக்காளி சட்னி மாதிரி பண்ணுவாங்க ஒரிசால, அந்த மாதிரி தான் சேம் தான்। ஆனால் பூண்டு நம்ம போடுறதால அந்த பூண்டோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வரும்। இதில் கொஞ்சமாக நல்லா கொஞ்சம் தண்ணி நிறையவே ஊற்றிக்கலாம், இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்। அது கூட கொத்தமல்லி நிறைய கட் பண்ணி போட்டுட்டு சூடாக வடை அப்போவே அந்த பக்கோடா வந்துட்டு எடுத்துட்டு இந்த கிரேவி போட்டுட்டு அந்த சூடான பக்கோடா அது மேலே வச்சுட்டு வெங்காயம் நிறைய போட்டுட்டு கொத்தமல்லி போட்டுட்டு சாப்பிட்டு பாருங்க, செம்ம சூப்பராக இருக்கும்। இது சாம்பார் வடை மாதிரி இல்லை, காலிஃப்ளவர் பசங்களுக்கு இது கூட பன்னீர் திருவி போட்டுட்டும் கொடுக்கலாம், உள்ளே வந்துட்டு சீஸ் வச்சுட்டும் கொடுக்கலாம்। நம்ம பசங்களுக்கு வந்து வெளியே போயிட்டு டிஃப்ரெண்ட்டாக வாங்கி கொடுக்கறத விட நம்ம வீட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ஆனால் இது செஞ்சோம்னா நீங்கள் சுட சுட சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆற வச்சுட்டு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்காது। ଏ କରିବା ଟାଇମ୍ରେ ଗରମ ଗରମ ଖାଇବା ପାଇଁ ଦରକାର, ବେଶୀ ଥଣ୍ଡା ହେଇକି ଟିକେ ଟାଇମ୍ରେ ସେ ଗ୍ରେଭିରେ ପକେଇକି ଖାଇବା ଟାଇମ୍ରେ ଆଉ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବନି, ଟିକେ କ୍ରିସ୍ପି ଗରମ ଖାଇବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ରହିବ। ଆଉ ଟମାଟର ପକେଇକି ଭଲ ପାଣି ମିକ୍ସ କରିକି ଭଲ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର, ଟମାଟରର କଞ୍ଚା ସ୍ମେଲ୍ ଛାଡ଼ିବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ବେଶୀ କୋରିଆଣ୍ଡର ଲିଭ୍ସ କଟ୍ କରିକି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ଗରମ ଗରମ ଏମିତି ଟମାଟରରେ ଗାର୍ଲିକରେ ଗୋଟେ ଚଟନି କରିକି ସେ ସାଙ୍ଗରେ ଗରମ ଗରମ ରଖିକି ତାପରେ ଆମ ପକୋଡ଼ା ଛାଣିକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଗରମ ଗରମ ରଖି ଖାଇବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଉପରେ ବେଶୀ ପିଆଜ ପକେଇକି କୋରିଆଣ୍ଡର ଲିଭ୍ସ ପକେଇକି ସେ ମସରୁମ କ୍ୟାବେଜ ପକୋଡ଼ା ସାଙ୍ଗରେ ରୋଡ୍ ସାଇଡ୍ କାଲାନ ଆପଣ ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ, ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ସେ ଚେନ୍ନାଇର ରୋଡ୍ ସାଇଡ୍ରେ ବେଶୀ ଫେମସ୍ ଏଇଟା ରୋଡ୍ ସାଇଡ୍ କାଲା, ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ, ଟିକେ ଡିଫରେଣ୍ଟ ରହିବ। ଆଉ ଆମ ଟମାଟର ଚଟନି ଟିକେ ଡିଫରେଣ୍ଟରେ କରୁଛି, ବଢ଼ିଆ ରହିବ டேஸ்ட் भी। இது தக்காளி ரசம் மாதிரி தான், ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும்। ரசம்னா நம்ம மிளகெல்லாம் போடுவோம், அதெல்லாம் போடல, அதெல்லாம் போடாமல் செம்ம சூப்பராக இது தக்காளி பூண்டோட ஜூஸ் வந்து நல்லா சூப்பராக இறங்கியிருக்கும், சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும்। நிறைய கொத்தமல்லி போட்டுடலாம், தக்காளியோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க, இந்த டைமில் வந்து கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம்। இது சூடாக இருக்கும்போது இந்த ரசம் இந்த ஜூஸ் வந்து சூடாக இருக்கும்போது அந்த பக்கோடா சூடாக அப்போ செஞ்சு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருந்தது। நாங்கள் உடனே காலி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில், ஒன்று கூட நெக்ஸ்ட் டேக்கு வச்சுட்டு காலையில் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலான்ற பிளானே இல்லாமல் எல்லாமே காலி ஆயிடுச்சு உடனே। நீங்களும் இந்த மாதிரி வெரைட்டியாக பசங்களுக்காக ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிக்கும்। அது கூடவே வந்துட்டு கொஞ்சம் ஒரு ரொட்டி மட்டும் சீக்கிரமாக பண்ணிட்டோம்னா பசங்களுக்கு வந்து ரொட்டி கூட சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்। ஒரு ரொட்டி ஒரு 3 பக்கோடா வச்சுட்டு கிரேவி கூட சாப்பிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது।
संग संग रोटी संग्रना गोटे रोटी तीनटा पकोड़ा टिके ग्रेवी रखी खाइबा टाइम बढ़िया टेस्ट आसुची आपण मन भी ट्राई करके देखंतु இது ரொட்டி வந்துட்டு நான் வீட்ல கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறமா வந்துட்டு ஷேப் கரெக்டா வராம இருந்தது ஒரு நம்ம ட்ரை பண்ணாதானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செய்யறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னே கொஞ்சம் கொஞ்சமா ஷேப் வந்து கரெக்டா வரவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ரொட்டி வந்து என் பசங்களுக்கு கொடுக்கறதால அதுல வந்து நான் கன்ஜூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நெய் போட்டு தான் பண்ணேன் பெரியவங்க யாராவது நெய் வந்து ரொம்ப நல்லதா அது குட் கொலஸ்ட்ரால் தான் அதனால நெய் ரெண்டு பக்கமும் போட்டுட்டு ரொட்டி சூப்பர்வா फ्राई பண்ணிட்டு வெச்சு மனவே போதும் ଆଉ ଛୋଟ ପିଲାମାନେ ଖାଇବା ପାଇଁ ଯାଉଛି ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ଘିଅ ପକେଇକି ରୋଟି କରୁଛି ଆଉ ରୋଟି ଆସୁନି କହିକି ଗୋଟେ ଗୋଟେ ଟାଇମରେ ରିଜନ କହିକି ରହିବା ପାଇଁ କିଏ ଡିମୋଟି କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ ଆମେ ନିଜେ ଟ୍ରାଏ କରିକି ଦେଖିବ ତ ସାଙ୍ଗ ଆଉ ମା ପେଟରେ କିଛି ଶିଖିକି ଆସୁନାହାନ୍ତି ନା ଏବେ ସବୁ ଶିଖିଛୁ ନା ସେମିତି ଭାବିକି ମୁଁ ଟ୍ରାଏ କରୁଛି ଆସୁଛି ମୋର ଦିଟା ପିଲାମାନେ ଖୁସିରେ ରଖିବ ତାଙ୍କ ହେଲ୍ଥି ରହିବା ପାଇଁ କ'ଣ କ'ଣ ଟ୍ରାଏ କରିବା ସବୁ କରିବା ପାଇଁ ଦରକାର ରେଡି ହେଇଗଲା ଆମ ପିଲାମାନଙ୍କୁ ଦିଟା ମସରୁମ ପକୋଡା ଗୋଟେ ସେପ୍ରେ ରଖିକି ଟିକେ ଗ୍ରେଭି ପକେଇକି ତାପରେ ପିଆଜ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ପିଆଜ ପକେଇବା ପାଇଁ ବି ମୋତେ ଟାଇମ୍ ଦେଇନାହାନ୍ତି ମୋ ପିଲାମାନେ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଖାଇବା ପାଇଁ ୱେଟିଂ ରହୁଛି ସେଇଥିପାଇଁ ଅଲରେଡି ସେ ଭିତରେ ପିଆଜ ଅଛି କହିକି ମୁଁ ଗ୍ରେଭି ପକେଇକି ସେ ସାଙ୍ଗରେ ଗୋଟେ ରୋଟି ରଖିକି ଦେଇଦେଲାଠୁ ପିଲାମାନେ ବେଶୀ ଖୁସିରେ ଖାଇଦେଲା ଆପଣମାନେ ବି ட்ரை କରିକି ଦେଖନ୍ତୁ ବଢିଆ ରହିବ நல்லா சூடா இருந்தது ரொட்டி செஞ்ச உடனே கிரேவி நல்லா சூடா இருக்கும் போதே நம்ம வந்துட்டு அப்படியே போட்டுட்டு அந்த பூண்டெல்லாம் வந்து பசங்க எடுக்கவே இல்லை நல்லா டேஸ்டியா இருந்ததெல்லாம் சாப்பிட்டாங்க இந்த அளவுக்கு வந்து நான் அந்த ஜூஸ் வந்து நம்ம பண்ணிட்டு கிரேவி பண்ணிட்டு அந்த மஷ்ரூமோட பக்கோடா வச்சுட்டு கொஞ்சமா கொத்தமல்லி மேலே போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு ரொட்டி வச்சுட்டு சர்வ் பண்ணோம்னாவே போதும் பசங்க சூப்பரா சாப்பிட்டுருவாங்க பூண்டு வந்து இருக்கிறது வந்து ஒரு ஒரு பசங்களுக்கு வந்து பூண்டு பிடிக்கல அப்படின்றதெல்லாம் இல்லை நல்லா சாப்பிட்டாங்க பசங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ நம்ம பசங்களுக்கு எது ஹெல்த்தியோ அதை பண்ணி கொடுக்கறதுல கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்ச நேரம் கிச்சன் ரூம்ல எக்ஸ்ட்ரா இருக்கணும் ஆனால் ஹெல்த்தியான சாப்பாடு பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்